ஜோசியரால ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். அவர் ஜோசியராக தான் கண்டிப்பா சொல்லுவார். ஒரு ஜாதகத்துக்கு 2 அமைப்பு இருக்கு, விதின்னு ஒன்று, மதின்னு ஒன்று. உங்களுக்கு ஒரு சூட்சுமத்துவனால இதுலேயே நான் சேர்த்தே சொல்லித்தரேன். சில பேர் நல்லவ மாதிரி இருப்பாங்க, உள்ள கெட்டவனா இருப்பாங்க. சினிமாவில் காட்டுற வில்ல மாதிரி இருப்பாங்க, வெளியே நல்லவனா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள வில்லனா இருப்பாங்க. சில பேர் வெளியே கெட்டவனா தெரிவாங்க, உள்ளுக்குள்ள நல்லவனா இருப்பாங்க, சினிமாவில் காட்டுற ஹீரோ மாதிரி. அந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் இருக்கும். விதின்னு ஒன்று இருக்குது, மதின்னு ஒன்று இருக்குது. விதியை வந்து ராசின்னு லக்னம்னு சொல்லுவோம், மதியை வந்து ராசின்னு சொல்லுவோம். மதினா சந்திரன், சந்திரன் நிற்கிற இடத்த ராசின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு எந்த ராசியில் நிற்கிதோ, சந்திரன் இருக்காரோ, அந்த இருக்கிற நேரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அதுதான் உங்களோட ராசி. அந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் வருது. அந்த 2 மணி நேரத்தில் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ, துலாமில் பிறந்தா நீங்கள் துலா லக்னம், மகரத்தில் பிறந்தா மகர லக்னம். இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்குதோ 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம், சூரிய உதயத்துலேருந்து 2 ஹவருக்கு ஒன்று. அதில் இருந்தால் அது உங்களோட விதி ஆகுது, விதியை நினைக்குது. இப்போ வந்து மேலோட்டமாக இருக்கிறது ராசின்னு சொல்லலாம், உள்ளார்ந்ததுன்னு சொல்லக்கூடியது விதின்னு சொல்லலாம். இயல்பு அப்படின்னாக்கா இயற்கை அப்படின்னு ஒன்று, செயற்கைன்னு ஒன்று இருக்குது. இயற்கை, செயற்கை. இயற்கையான விஷயம் எது அப்படின்னாக்கா விதி தான் இயற்கை, தானாக நடக்கக்கூடியது. வேலை கிடைக்கணும் ஒரு ஆளுக்கு அப்படின்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது அஷ்டமத்தில் போய் கெட்டு போய் நாசமாக போய் இருந்ததுன்னு வச்சுங்க, அவருக்கு வேலை இருக்காது. இயற்கையாக அவர் எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. ஆனால் அவருக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குன்னா அவருக்கு ராஜயோகம் ஏற்பட்டிருக்குது. அவர் விரும்பினாக்கா அரசாங்கத்தில் கூட வேலை செய்யலான்னு அர்த்தம். புரியுதா? விதி ஒன்று இருக்குது, மதி ஒன்று இருக்குது. அதுபோல் இந்த கிரகங்கள் 9 இருக்குது. அதில் நல்லவன் கெட்டவன்னு ஆர்டர் பண்ண முடியும், நல்லவன் கெட்டவன்னு ஆர்டர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது முதல்ல நல்லவன் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவருக்கு பேர் குரு பகவான்னு பேர். 2வது சுக்கிரன், 3வதா புதன், 4வதா சந்திரன். இது ஏன் புதனுக்கு அப்புறம் சந்திரன் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் குழப்பமானவங்க. புதன் இயல்பாக தனியாக நல்லவன், ஆனால் பாவகிரகத்தோட சேர்ந்தாங்கன்னா இந்த பாதராசம் மாதிரி ஆகும். பாதராசம் புதனுங்கிறது யாரோட சேரானா அவன் புத்தி வந்துடும் அவனுக்கு. அதனால் அவனுமே வந்து சரியாக பரிபூர்ணமாக நல்லவன் சொல்லிட மாட்டாங்க. ஆனால் தனித்து பார்த்தா நல்லவன் தான் அவன், சௌமியன்னு பேர் அவனுக்கு. அப்புறம் சந்திரனுக்கு வந்து வளர்பிறை சந்திரன் நல்லவனும் தேய்பிறை சந்திரன் கெட்டவனும் இயல்பாகவே இருக்குது. 5 நாள் நல்லவனாகவும் 5 நாள் கெட்டவனாகவும் இருக்கான்னு அர்த்தமாக இருக்குது. அதனால தான் பல பேர் முகூர்த்தம் பார்க்கும்போது கூட என்ன பண்ணுறாங்கன்னா